தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த உயிர்ப்பின் சத்தியங்களின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசி தொடர்ந்து நம்மோடு பேசி வருகிறார். விசேஷமாக இந்த உயிர்ப்பின் சத்தியங்களின் 20வது வாரத்திலே நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் விசேஷமாக இங்கே கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்கப் போகிற தேவ பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உயிர்ப்பின் சத்தியங்கள் மூலமாக ஆண்டவர் அநேக வார்த்தைகளை, அநேக காரியங்களை தொடர்ந்து நம்மோடு பேசி வருகிறார். இன்றைக்கும் நம்மோடு பேசுவாராக. இந்த விசுவாசத்தின் குறித்தான காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து முதல் வாரத்திலிருந்து இந்த வருஷம் தொடங்கினதிலிருந்து அநேக காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். விசேஷமாக இந்த விசுவாசத்தின் நன்மையான காரியங்கள், விசுவாசத்தினால் நாம் பெறப்போகிற காரியங்கள், வேதத்தில் உள்ள விசுவாசங்கள் என்ற தலைப்பின் மூலமாக அநேக வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இந்த வேதத்தில் உள்ள விசுவாசங்களை குறித்து கடைசி 3 காரியங்களை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 17ஆம் அதிகாரம் அதன் முதல் 6 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கேட்கும்படியாக அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடர்கள் வராமல் போது கூடாரத்தின் காரியமும் ஆகையிலும் அவைகள் என்னால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறு வயதில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாகிறது குறித்து பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திர கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனுக்கு கடிந்துகொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனம் கசந்து படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டுமோ என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடந்து படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த வசனங்களிலே நம்ம காணப்படுகிறதான காரியங்கள், இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு விசுவாசத்தின் காரியத்தை குறித்து இங்கே நமக்கு கற்பிக்கிறவராய் இருக்கிறார். இந்த வேதத்தில் உள்ள விசுவாசங்களிலே மிகவும் முக்கியமான காரியங்கள், கடுகளவு விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் இங்கே நமக்கு கற்பிக்கிறவராய் இருக்கிறார். இது கடுகளவு விசுவாசம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால், இந்த கடுகளவு விசுவாசம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் பூரண விசுவாசத்தை குறித்து காணப்படுகிறது. நமக்கு ஒருவேளை நினைக்கலாம், கடுகு என்பது என்னது, ஒரு சிறு அளவு தானே இருக்கிறது, அது எப்படி ஒரு பூரண விசுவாசமாய் காணப்படும் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் அதான் சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு கடுகளவு அவனுக்குள்ள விசுவாசம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்றார். ஆனால் இந்த கடுகளவு விசுவாசம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு முழுமையான, ஒரு பூரணமான ஒரு விசுவாசத்தை காண்பிக்கிறது. எப்படி ஒரு சிறு கடுகு அளவான விசுவாசம் எப்படி பூரணப்படுகிறது என்று சொல்லி பார்ப்போமானால், ஒரு கடுகளவு விதையை எடுத்து நீங்கள் வைப்பீர்களானால் அந்த கடுகு விதையானது என்ன பண்ணும், வளர்ந்து அது பலன் கொடுக்கும் பொழுது அநேக கடுகுகளை என்ன பண்ணும், நமக்கு கொடுக்கிறதாய் இருக்கிறது. அப்படி உங்களுக்குள்ள ஒரு கடுகளவு விசுவாசத்தை நீங்கள் விதைப்பீர்கள் ஆனால் அந்த கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள்ள வளர்ந்து என்னவாகுமா, பூரணப்படும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே நமக்கு மறைமுகமாக இந்த விசுவாசத்தை கற்றுத்தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு கர்த்தர், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொன்னால் அது உங்களுக்கு
கீழ்ப்படியும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள விசுவாசம் எப்பேற்பட்டதா இருக்கணும் என்று சொன்னால் ஒரு பூரணப்படுகிற விசுவாசமாய் காணப்படணும். எதை குறித்தும் நம்ம சந்தேகப்படாமல் செய்யணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எதை குறித்தும் நமக்கு சந்தேகமான காரியங்கள், ஒரு பூரணமான காரியங்கள் கிறிஸ்துவ ஜீவியத்துல காணப்படுகிறது இல்லை. ஏன்னா உலகத்தாலை போல நம்ம வாழ்கிறது அல்ல, உலகத்திலிருந்து வேறுபடணும் என்று சொல்லிதான் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பின் காரியத்தை கொடுத்து, ரட்சிப்பின் உடுப்பை நமக்கு கொடுத்து, உலகத்திலே நம்ம இருக்கிற விதமாய் இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் கர்த்தர் நம்மை இந்த நாளில் வேறு பிரித்து இருக்கிறார். ஆனாலும் எப்பொழுது ஆனாலும் நாம என்ன பண்ணிருக்கிறோம், அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருந்தாலும் நமக்குள்ள அந்த பூரணப்படுகிறதான விசுவாசம் நமக்குள்ள வருகிறதே இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவ ஜீவியத்துல அந்த பூரணப்படுகிற விசுவாசம் உங்களுக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை நீங்கள் பெருகிக் கொண்டே இருக்கணும். உங்க விசுவாச அறிக்கைகளை நீங்க சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதுதான் நம்முடைய 1ஆம் தேதி ஆண்டவருடைய வாக்குத்தத்த ஆராதனையில் ஆண்டவர் நம்மோடு பேசின காரியம். விசுவாசத்திற்குரிய காரியங்களை நீங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். விசுவாசத்தின் அறிக்கைகள் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்துல என்ன பண்ணி கொண்டே இருக்கணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும், அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். நம்ம இடத்துல நம்ம கண்கள்ல பார்க்காத விஷயங்களை நாம என்ன பண்ணணும், நமக்கு கிடைத்தது, நமக்கு நடந்தது, இந்த காரியம் நமக்கு வரும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படணும். விசுவாச ஜீவியம் என்பது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில மிகவும் என்னது அவசியமான காரியமாக காணப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவ ஜீவியத்துல ஒரு விசுவாசமான காரியம் என்று சொன்னால் அலட்சியமாக எடுத்துக்கொள்கிறோம். எப்படி விசுவாச காரியம்னா என்ன பண்ணிடுறோம், ஒரு அலட்சியமான காரியத்தை நம்ம நடந்து கொள்ளுகிறதுனால தான் அநேக ஆசீர்வாதங்களை இந்த நாளில் நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். எதனால இழந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் விசுவாசத்தின் குறைவுனாலே இந்த காரியங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பூரணப்படுகிறதான விசுவாசம் உங்களுக்குள்ள காணப்படுகிறதா இருக்க வேண்டும். நமக்கு பூரணமான ஒரு காரியங்கள், நாம் ஒரு பொருள் வாங்கணும்னா கடையில் வாங்கும் போது ஒரு பாதி பொருளை வச்சுக்கிட்டு பாதி பொருள் கொடுத்தா அதை வாங்கிப்போமா? வாங்கவே மாட்டோம் இல்லையா? பாதி சாப்பிட்டுட்டு நம்ம கொடுத்தா கடையில் அந்த பொருளுக்கு நம்ம காசு கொடுப்போமா, இல்லை வாங்குவோமா? வாங்க மாட்டோம். அதே போலதான் நமக்குள்ளும் விசுவாசம் எப்பேற்பட்டதா இருக்கணும் என்று சொன்னால் பூரணப்படுகிறதான விசுவாசம் நமக்குள்ள காணப்படணும். இன்னைக்கு கிறிஸ்துவ ஜீவியத்தில் இப்பேற்பட்ட விசுவாசம் அதிக அளவு காணப்படாததுனால தான் அப்போஸ்தலர் ஜீவியத்தில் அப்போஸ்தலர் காலத்தில் வாழ்ந்ததான காரியங்கள், நடைபெற்றதான அற்புதங்கள், நடைபெற்றதான அதிசயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க மாட்டேங்கிறது. ஏன் இயேசு கிறிஸ்து காலத்தில் செய்ததான அற்புதங்களும் அடையாளங்களும் ஏன் இந்த காலத்தில் நடக்க மாட்டேங்கிறது என்று சொன்னால் அப்பேற்பட்ட விசுவாச ஜீவியங்கள் நமக்குள்ள காணப்படலை. இது ஒரு கசப்பான உண்மை, நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். கிறிஸ்துவ ஜீவியத்தில் நமக்கு எப்பேற்பட்ட விசுவாசம் இருக்குது என்பதை நீங்க தினம் தினம் உங்களுக்குள்ள ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியங்கள். ஒரு காரியத்துக்காக நீங்க பாரப்பட்டு ஜெபிக்கிறீங்க, அந்த காரியங்கள் உங்களுக்குள்ள நடக்கல என்னோட உடனே நம்ம என்ன பண்ண போயிடும், சோர்ந்து போயிடும், விழுந்து போயிடும். மறுபடியும் அந்த காரியத்துக்காக நம்ம என்ன பண்றது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. ஒரு 10 நாள் ஜெபிக்கிறோம், 20 நாள் ஜெபிக்கிறோம், 1 மாசம் ஜெபிக்கிறோம், 2 மாசம் ஜெபிக்கிறோம், 6 மாசம் ஜெபிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போயிடும். இந்த காரியம் எனக்கு நடக்கலை, அவ்வளோதான், இந்த காரியம் எனக்கு வராது போல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசத்தினாலே நம்ம என்ன பண்ணிடுறோம், விழுந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உனக்குள்ள ஒரு கடுகு அளவு விசுவாசம் இருக்கணும். கடுகு சிறு அளவு தான் இருக்கும், ஆனால் அந்த விசுவாசம் தான் என்ன பண்ணும், பெருகி உனக்குள் என்ன வரும், 30, 60, 100 என்ன பண்ணும், பலன் தருகிறதா இருக்கணும். அந்த கடுகு அளவு விசுவாசம் கூட உங்களுக்குள்ள இல்லை என்று சொன்னால் விசுவாச ஜீவியத்தில் நீங்களும் நானும் வாழ்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச ஜீவியத்தில் நீங்களும் நானும் உறுதிப்பட்டவர்களாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் இந்த வருஷத்தின் தொடக்கத்திலிருந்து விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்கள், கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்க போனால் ஒரு 13வது வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்.
ஒருவேளை நீங்க துவங்கின போது உங்க விசுவாச ஜீவியம் எப்படி இருந்துச்சு, ஒருவேளை இப்போ உங்களுடைய விசுவாசம் எப்பேற்பட்டதா இருக்கிறது, ஒருவேளை உங்களுக்குள்ள இந்த விசுவாசம் பெருகல அப்படின்னு சொன்னா நீங்க இந்த சத்தியத்தை கேட்கறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க சத்தியத்தை கேட்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, அந்த சத்தியத்தின்படி வாழும் பொழுதுதான் அந்த சத்தியம் உங்களுக்குள்ள என்ன பண்ணும், கிரியை செய்கிறதாய் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. அப்போ முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், நமக்கு கடுகு அளவு உள்ள விசுவாசம் நமக்கு இருக்கணும். அப்ப கடுகு என்று சொன்னால் ஒரு பூரணப்படுகிறதான விசுவாசம் நமக்குள்ள காணப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த முதல் வசனத்திலிருந்து நீங்க பார்ப்பீங்கள் என்று சொன்னால், ஒருவன் இன்னொருவனுக்கு இடரலாய் இருந்தான், அவன் தலையில என்ன பண்ணணுமா, அவன் கழுத்துல எந்திர கல்ல கட்டி என்ன பண்ணணும், கடல்ல போடுங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை உன்னுடைய விசுவாசத்தினால ஒருத்தனுக்கு இடரல் நீ உண்டாக்குவாய் என்று சொன்னால், உன்னை பார்த்து ஒருவன் கெட்டு போவான் என்று சொன்னால், நீ உன்னரத்தனை என்ன பண்ற, இடரல் உண்டாக்குற என்பதில் எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லவே இல்லை. இதை குறித்து நாம் ஒரு சண்டே சர்வீஸ்ல கூட நாம பேசியிருக்கிறோம். ஒருவன் குழந்தையை போல மாற வேண்டும். எப்படி குழந்தையை போல மாறணும். குழந்தை எப்படி கள்ளங்கபடி இல்லாத இருக்கிறதோ, யாருக்கும் தீங்கு நினையாம இருக்கிறதோ, யாரை பார்த்தாலும் அன்பா சிரிக்கிறதோ, பேசுகிறதோ, அப்பேற்பட்ட ஜீவியத்துக்குள்ள நாம வாழ பொழுது நிச்சயமாகவே அந்த பரலோகத்தின் மேன்மையை நாம் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு வாரத்தில் ஆண்டவர் பேசினார். அதுல தான் இந்த காரியத்தையும் பேசினார். இடரல் உண்டாகினால், ஒருத்தர் இடரல் உண்டாக்கினால் சொன்னா, அப்போ நம்மளை என்ன பண்ணுவாங்களா, நம்மளுடைய தலையில எந்திர கல்ல கட்டி என்ன பண்ணுங்க, கடல்ல போடுங்க அப்படின்னு சொல்லி நாம சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ ஜீவியத்துல உன் விசுவாசத்தை பார்க்கிறவன் எப்படி இருக்கணும்னா உறுதிப்படணும். அவங்க பாருங்க, சர்ச்சுக்கு போறாங்க, அவங்க எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு காரியங்கள் இருக்கணும். நம்மளை பார்த்து சொல்ல, அவங்க சர்ச்சுக்கு போறாங்கப்பா, ஆனா ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு காரியமும் அவங்களுக்குள்ள மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு இடரல் உண்டாகிறதை அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாகவே நீங்களும் நானும் ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்துல வாழ்கிறதற்கு அருகதை அற்றவர்களாக காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு உறுதியான பூரணமான எப்படி விசுவாசத்தை பெற்றவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம கடுகளவு உள்ள விசுவாசத்தை உற்றவர்களாய் இருக்கணும். ரெண்டாவது காரியம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனும் நம்பிக்கையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய எழுதுகிறதாவது, தேவனாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக, வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இராமல் தர்க்கங்களுக்கும் ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டு நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்திற்கு வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. கற்பனையின் பொருள் என்னவென்றால், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்தினாலும் பிறக்கும் அன்பே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேச போகிற இரண்டாவது விசுவாசம் என்னவென்று சொன்னால், மாயமற்ற விசுவாசம். என்னது? மாயமற்ற விசுவாசம். மாய மந்திரம், இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தினால் பெருகின யாருக்கு எழுதுனானா? தீமோத்தேயுக்கு எழுதுனான். இன்னைக்கு இந்த வார்த்தைகள் யாருக்கு புலன்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு அவர் பேசுகிறதாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறதான காரியங்கள் வேற்றுமையான உபதேசங்களையும் போதியாதபடிக்கு விசுவாசத்தினால் விளங்கும்
தெய்வீக பக்திக்கு ஏதுவாய் இல்லாமல் தர்க்கங்களையும் நீ என்ன பண்ணக்கூடாது, கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் நீ என்ன பண்ணக்கூடாது, பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றார். ஹல்லேலூயா. கட்டுக்கதையா சொல்றவங்க, மற்ற காரியங்களை சொல்லுகிறது, இவைகள் எல்லாவற்றையும் நீ கேட்டுக்கொண்டு அதை நம்பி அதை விசுவாசித்து அதன்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜீவிக்க கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு என்ன பண்றாரு, சொல்றார். நீ கிறிஸ்துவ ஜீவியத்துல வாழ்றப்பா, நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற, நீ ஏசப்பாவை நம்பி இருக்கிற, நீ இனிமே உன் வாழ்க்கையில யார் இருக்கணும்னு சொன்னா ஏசப்பாவை தான் நம்பணும். கட்டு கதைகளை நம்பக்கூடாது, மற்றவன் இதை சொல்றான் அதை சொல்றான்னு சொல்லி நம்பக்கூடாது. மாயமற்ற விசுவாசத்தை உங்களுக்கு சொல்லுவான், இது நல்லா இருக்குது, அங்க போனா இவங்க இதை சொல்லுறாங்க அதை சொல்றாங்க, அந்த மந்திரவாதி அந்த மாயக்காரன் இதை சொல்றான் அதை சொல்றான், நம்ம எது போனாலும் உன் இருதயத்தில் என்ன நினைக்கிறானோ அதெல்லாம் சொல்றான் அப்படின்னு சொன்னா இப்பேற்பட்ட மாயமற்ற விசுவாசத்திற்கு என்ன பண்ணக்கூடாது, நம்மளை விலக்கி காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்றான், எச்சரிக்கிறான். யாரை எச்சரிக்கிறான்னு சொன்னா அவனுடைய அன்பாயிருந்த சீஷன் ஆகிய தீமோத்தேயுக்கு எச்சரிக்கிறான். ஏன்னா நீ என்ன பண்ணிடக்கூடாது, அவன் தான் சொல்றான், முதலாவது இப்பேற்பட்ட உபதேசங்களுக்கு நீ செவி கொடுத்துடாத, இப்பேற்பட்ட காரியங்களுக்கு நீ என்ன பண்ணிடாத, கேட்டுடாத. இன்னைக்கு கிறிஸ்துவ ஜீவியத்துல நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிற காரியம் இதுதான். இதேதான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டிருக்கிறதான வசனங்கள் இப்பேற்பட்ட காரியங்களை எழுத வைத்திருக்கிறது. நீ மாயமற்ற விசுவாசமா இருக்கக்கூடாது. நீ சபையில வரும்பொழுது ஏசப்பா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென் சொல்றது, வெளியில போகும்போது ஒரு ஜீவியத்தை வாழ்கிறது மாயமற்ற விசுவாசம். உன் ஜீவியம் எப்பேற்பட்டது என்று சொன்னா நீ ஆண்டவருக்கும் உலகத்திற்கும் ஒரே மாதிரி தான் வாழணும். அல்லேலூயா. உலகத்துக்கு ஒரு வேஷம், மனுஷனுக்கு ஒரு வேஷம், சொந்தக்காரங்களுக்கு ஒரு வேஷம், சொந்த பந்தங்களுக்கு ஒரு வேஷம், மகனுக்கு ஒரு வேஷம், கணவனுக்கு ஒரு வேஷம், மனைவிக்கு ஒரு வேஷம். இப்பேற்பட்ட வேஷங்கள் கிறிஸ்துவ ஜீவியத்தில் இருக்கவே கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றா. இதுதான் எப்பேற்பட்ட விசுவாசம் என்று சொன்னால் மாயமற்ற விசுவாசம் இல்லையா. நம்ம மேஜிக்லாம் பார்த்துருக்கோம்ல, உண்மையாவே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. உண்மையாவே நம்ம கண்ணுக்கு எப்படி இருக்கும், மேஜிக் பண்றது, ஓ உண்மை, இதெல்லாம் உண்மை பழகுது. ஆனால் ஒரு சிலர் அந்த ட்ரிக்கை சொல்லி கொடுப்பாங்க, இதுதான் அந்த ட்ரிக்குன்னு சொல்லும் போது அப்போதான் நம்ம கவனிப்போம், ஓ இப்படிதான் நம்மளை என்ன பண்றாங்க, ஏமாத்துறாங்க போலகுது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் கிறிஸ்துவ ஜீவியத்துல ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு, ஓ இது உண்மையா இருக்குமோ, என்னது உண்மையா இருக்குமோ, இவங்க கிட்ட போலாம் பொழுகுது, அவங்க கிட்ட போலாம் பொழுகுது, அவங்க கிட்ட நல்லா இருக்குது, அவங்க கிட்ட போனா நமக்கு ஒரு மாற்றம் வரும் பொழுகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப ஏற்பட்ட காரியங்களை நீங்க மாயமற்ற விசுவாசத்தினாலே வாழாதபடிக்கு உங்களை எச்சரிக்கையாக்கும்படி ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு திட்டமும் தெளிவுமாய் பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு, நான் ஊழியம் செய்த இடத்துல. அந்த குடும்பம் எப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடுவாங்க, மற்ற நாட்களில் என்ன பண்ணுவாங்க, அவங்க பிள்ளைக்கு ஏதாவது உடம்பு சரியிதாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய கோயிலுக்கு கூட்டு போய் விபூதி அடிப்பாங்க. அதுவும் சரியாகலன்னா என்ன பண்ணுவாங்க, மசூதி கூட்டு போய் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க, தாயத்து போட்டு என் பிள்ளைக்கு இந்த இதுவாயிடுச்சு பாஸ்டர், அதை வந்து தைரியமாக நம்மக்கிட்டே பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணோம், கூட்டிகிட்டு போயிட்டு பண்ணி கூட்டின்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்பேற்பட்ட விசுவாசத்தை காண்பிக்கிறது என்று சொன்னால் ஒரு மாயமற்ற விசுவாசம். நீ யாரை நம்பலை அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நம்பலன்னு அர்த்தம். நீ இயேசுவை நம்பி இருப்பையானா உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா முதல்ல எங்க கொண்டு வருவேன், ஆலயத்துக்கு கொண்டு வருவேன். அங்க வந்து நீ ஜெபித்து அங்க உனக்கு ஆண்டவர் விடுதலை தருவா. உனக்கு ஆண்டவர் அங்க விடுதலையே தரலனாலும் நீ வேற எங்கேயும் போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாயமற்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. உன் ஜீவியம் பின்மாற்றத்தின் ஜீவியத்தில் வாழ்ந்திருக்குமா என்று சொன்னால் ரட்சிக்கப்படாதவனை விட நம்ம பரிதாபத்தின் நிலையில கொண்டு போகப்படுகிறோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாமல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனே பரவாயில்ல, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டோ நீ பின்மாற்றத்தில் ஜீவியத்தில் வாழ்கிற என்று சொன்னா ரட்சிக்கப்படாம நரகத்துக்கு போறான் பாரு, அவனை விட நீ மோசமான நரகத்துக்கு நீ போவ என்றதுல எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு இடத்துல இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. உங்களிடத்தில் விசுவாசம் எப்பேற்பட்ட ஜீவியத்தில் காணப்படணும் என்று சொன்னால்
மாயமற்ற விசுவாசம். ஏன் பவுல் அவ்வளோ தைரியமாக சொல்கிறான்னு சொன்னால், அவனிடத்துல வந்ததான பிரச்சனை, போராட்டம், கஷ்டம் எல்லாவற்றையும் அவன் சகித்தான். எப்படி சகித்தானா? ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்தோடு சகித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமா ஹல்லேலூயா. எல்லாம் தூங்குறீங்களா என்ன? இல்லை. இப்போ மாயமற்ற விசுவாசம் நமக்குள்ள காணப்படணும். மாயமற்ற விசுவாசம் பவுலுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்பொழுது, பவுலை என்ன பண்ணியிருக்கிறான்? பவுலை ஜெயிலில் போட்டுடுறாங்க. அவன் சுவிசேஷங்களை அறிவிக்கிறான்னு சொல்லி அவனை ஜெயிலில் போடும்போது, ஒரு ஜெயில் எப்படின்னா ஒரு ஆற்றுக்கு மேலே இருக்கும். பனிக்காலங்களில் என்ன ஆகும் என்று சொன்னால், அந்த ஆறு முழுமையாக என்ன ஆகிடும்? பனிப்பாறையாக மாறிடும். அப்போது அந்த ஜெயிலு அந்த பாறையோடு ஒட்டி இருக்கும், பனிப்பாறையோடு. இப்போ நம்ம குளிர் காலத்தில் பெட்ஷீட் இல்லாமல் தூங்குறது எவ்வளோ கஷ்டம். அப்போ அந்த ரூம் ஃபுல்லாக அவனுக்கு எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும். அவனுக்கு என்ன பண்ண முடியாது, அவனால் அந்த இடத்துல உறங்க முடியாது. நைட்டில் பகலில் அவனை தூங்க விட மாட்டாங்க ஜெயிலில். அப்போது அவன் என்ன பண்ணுவான்? அப்பேற்பட்ட குளிரில் வெயில் காலத்தில் என்ன ஆகும்? அந்த ஆறு முழுமையாக வற்றி போயிடும். வற்றி போனவுடனே அனல் அடிக்கும். அவன் அனலில் என்ன பண்ண முடியாது, இப்போது தூங்கவே முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. இப்போ 106 டிகிரி செல்சியஸ் 107 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிக்குது. இந்த நேரத்தில் நம்மளால ஃபேனோ ஏசியோ போடாமல் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையிலேயே பவுலை என்ன பண்ணாங்க? அவனை ஜெயிலில் போட்டு அடிச்சாங்க. அந்த வேதனையின் நிமித்தத்தில் ஒரு 2-3 அதிகாரத்தை அவன் எழுதியிருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் ஜெயிலிருந்து எத்தனையோ வசனங்களை, வார்த்தைகளை அவன் எழுதியிருக்கிறான். அந்த விசுவாசம், அந்த மாயமற்ற விசுவாசம். ஐயோ, நான் என்னை வெயிலில் போட்டாங்களே, என்னை குளிரில் போட்டாங்களே, என்னை விட்டுருங்கப்பா, நான் இனிமே ஏசு கிறிஸ்துவை பற்றி நான் சொல்லவே மாட்டேன், ஏசு கிறிஸ்துவை பற்றி நான் யாருக்கிட்ட வாயை திறக்க மாட்டேன், என்னை வெளியே விட்டுருங்க, என்னால் தூங்க முடியல, என்னால் கஷ்டமாக இருக்குது, நான் கஷ்டத்தை சுமக்கிறேன்னு சொல்லி எந்த இடத்துலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லவே இல்லை. ஏன்னா அவன் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அவன் உண்மையாகவே அறிந்தது நிமித்தமாக அந்த மாயமற்ற விசுவாசம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இல்லவே இல்லை. அந்த காரியத்தை தான், அவன் செய்த காரியத்தை தான் என்ன பண்றான்? அவன் தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்கிறான். நான் இப்படி வாழ்ந்து இருக்கிறேன் தம்பி, நீ என்ன பண்ணக்கூடாது, உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் மாயமற்றதா இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு ஒரு விசுவாசம், ஆண்டவரிடத்துல ஒரு விசுவாசம், என்கிட்ட ஒரு விசுவாசம், உன் ஜனங்க கிட்ட ஒரு விசுவாசம். இப்பேற்பட்ட மாயமற்ற விசுவாசம் உனக்குள்ள காணப்படக்கூடாது. உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஒரு உண்மையான விசுவாசமாய் காணப்படணும் என்பதை அவன் சொல்லிக் கொடுத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவர்களிடத்திலே என்ன எப்பேற்பட்ட விசுவாசம் இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்துவர்களுக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும்னா அது கிறிஸ்தவங்களுக்கு தான் கொடுக்கணும். யாரு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும்னா யார் கொடுப்பாங்க? கிறிஸ்தவர்களுக்கு தான் கொடுப்பாங்க. முன்னாடி நல்லா சோத்திரம் பாஸ்டர், சோத்திரம் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பின்னால் என்ன காரியங்கள் பேசுகிறாங்கன்னு கேட்டோன்னா நம்ம காது கொடுத்து கூட கேட்க முடியாது. அப்பேற்பட்ட வார்த்தைகள், அப்பேற்பட்ட ஜீவியங்கள், அப்பேற்பட்ட மாயமற்ற காரியங்கள் இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் நினைச்சு கொண்டு இருக்கிறோம், இயேசுவை அறியாதவங்க, இயேசுவை அறிந்து கொள்ளாதவங்க தான் இது மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லி. அது அல்ல, அதை காட்டிலும் இயேசுவை உண்மையாய் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனம் பேசி கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட மாயமற்ற ஜீவியம் இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், உன்னிடத்துல மாயமற்ற விசுவாசம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லிடுங்க. என்னை பற்றி என்னை திட்டுறதுனாலும் நேரடியாக வந்து நீங்கள் பண்ணுறது சரியில்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம்? தைரியமாக சொல்லலாம். நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லிட்டீங்களா, ஓ நீங்கள் எப்படி என்கிட்ட வந்து தைரியமாக என்கிட்ட என்னை பற்றி சொல்லலாம் அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன். என்னை பற்றி நான் தப்பு பண்ணேன்னா என்கிட்ட தைரியமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட தைரியமாக பேசலாம். அதை விட்டுட்டு பின்னால் என்னை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அதை பற்றி நான் கவலையும் பட மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போது நாம் எப்பேற்பட்டவர்களாக இருக்கணும் என்று சொன்னால் ஒரு மாயமற்ற விசுவாசத்தின்படி நாம் ஜீவிக்கிறவர்களாய் காணப்படவே கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ ஜீவியத்தில் இப்பேற்பட்ட விசுவாசம் இருக்கவே கூடாது என்பதில் நீங்களும் நானும் உறுதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு விசுவாசத்தை குறித்து பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். யாக்கோபு புஸ்தகம்
2ஆம் அதிகாரம் அதனுடைய 20லிருந்து 26ஆம் வசனம், அந்த அதிகாரம் முடிய 20லிருந்து 26 வசனம். வீணான மனுஷனே, கிரியையில்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரனை ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியையினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூடிய முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்பதை காண்கிறாய். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடியே ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவர்களாகப்பட்டால், அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கும். ஹல்லேலூயா. கடைசி விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம். உனக்குள்ள விசுவாசம் இருக்குதுன்னு சொன்னா அதை கிரியையினால நீ வெளிப்படுத்தணும். எப்படி? கிரியையினால வெளிப்படுத்தணும். ஆண்டவர் தான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு பையன் ஈசாக்கு. அதான் 25 வருஷம் கழிச்சு ஆபிரகாமுக்கு குழந்தை பிறகுது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே உன் பிள்ளைய நீ என்ன பண்ணு, எடுத்துன்னு போய் எனக்காக பலியிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் சொல்லல, ஏசப்பா என்னப்பா இப்படி சொல்றீங்க, 25 வருஷம் கழிச்சு நான் தவமா இருந்து பெத்த பிள்ளைய போய் என்ன பண்ணுங்க பலியிடுங்க அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் ஆபிரகாம் என்ன பண்ணல, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கவே இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து முடித்தான். ஹல்லேலூயா. அவன் விசுவாசம், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் உங்க மேல இருக்குது, என் பிள்ளைய நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லல. அப்போ அவன் என்ன பண்றான், தன்னுடைய கிரியையினாலே அவன் விசுவாசத்தை ஆண்டவருக்கு காண்பிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான், விசுவாசம் உங்களுக்கு இருக்குது, ஆனால் அதை எப்படி வெளிப்படுத்தணும், கிரியையா அப்படி வெளிப்படுத்தணும்ன்றது என்ன பண்ணல, தெரியறது இல்லை. ஆமாண்டவரே உங்களை நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், ஆனா இதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்கப்பா, இதை மட்டும் செய்ய சொல்லாதீங்கப்பா, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், இதை மட்டும் செய்ய சொல்லாதீங்க, இந்த இதை மட்டும் என்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட மன்றாடி கொண்டு இருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட மறுமொழி சொல்லி கொண்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, உன்னிடத்துல விசுவாசம் இருக்கிறது என்று சொன்னால் அது கிரியையாக வெளிப்பட வேண்டும் என்பதிலே நீங்களும் நானும் உறுதியா இருக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் எப்படி செத்ததா இருக்கிறதோ கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கு. ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி வெளியே வந்துருச்சுன்னா அவன் யாரு, டெட் பாடி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவனோட சாப்டர். அதே போலதான் கிறிஸ்துவ ஜீவியத்துல உனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குதுன்னு சொன்னா, கிரியை உன்னிடத்துல இல்லைன்னு சொன்னா நீயும் செத்தவனா தான் இருக்கிற, ஆவிக்குரிய ஜீவத்துல நீயும் செத்து போனவனா தான் காணப்படுகிற. ஆனால் உன் விசுவாசம் கிரியை உள்ளதாய் காணப்படணும். ஆண்டவர் சொல்றாரா, மகனே என்னை நீ விசுவாசிக்கிறியா, என்னை நம்புறியா, இந்த காரியத்தை செய், இதை விட்டுடு அப்படின்னு சொல்றாரா? அதை விட மனம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா நான் கிரியை உள்ள விசுவாசம், எனக்குள்ள கிரியை இருக்கிற விசுவாசமா மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதை மட்டும் கேட்காதீங்க ஆண்டவரே, அதை மட்டும் என்னிடத்துல கேட்காதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரா, செய்யணும். ஒரே மகனை பலியிடும்படியாக ஆபிரகாம் கொண்டு போகப்பட்டான். அப்பேற்பட்ட கிரியை உள்ள விசுவாசம் உங்களுக்குள்ள காணப்படணும். கிரியை உள்ளவர்களாக காணப்படுங்க. கிரியை இல்லாத விசுவாசம், நீங்க வைக்கிற விசுவாசம் ஒரு வீணான விசுவாசம். உனக்குள்ள கிரியை உள்ளவர்களாக நீங்க மாற்றப்படும் பொழுது நீங்கள் ஆவியிலே வல்லமையாக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னை கூட்டிட்டு வந்து மேலே பார்த்து நட்சத்திரம் பாரு, இது போல ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன்,
கடற்கரை மணலை பாரு, என்ன பண்ணு, இதை போலதான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அவன் விசுவாசம் என்ன தெரியுமா? இந்த ஈசாக்கை நான் கொன்று போட்டாலும் ஆண்டவர் எனக்கு அடுத்த ஒரு பிள்ளை என்ன பண்ணுவாரு, தருவார் என்ற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவன் விசுவாசத்தை அங்கீகரித்தார், அவன் கிரியையுள்ள விசுவாசத்தை அங்கீகரித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கேன் தேவ ஜனமே, உன்னுடைய விசுவாசமும் கிரியை உள்ளதாய் காணப்படணும். கிரியையினாலே உன் விசுவாசத்தை வெளிப்படுத்து. நீங்க ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறீங்க என்பதை உன் விசுவாசத்தை கிரியையினால நீங்க வெளிப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். கடுகளவு உள்ள விசுவாசம், மாயமற்ற விசுவாசம், 3வது கிரியை இல்லாத விசுவாசம். இப்போ ஏற்பட்ட விசுவாசத்தில் நாம குறைவுள்ளவர்களாக இருக்குமானால் ஆண்டோட சமூகத்தில் இன்னைக்கு கேட்போம், ஆண்டவரே நான் ஏதாவது ஒரு விசுவாசத்தில் குறைவுள்ளவனாக இருந்தாலும் இன்னைக்கு நான் இங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது என் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நீங்கள் நிறைவாய் மாற்றுங்க என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே ஒரு நிமிஷம்